ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மராத்தாஸ் அண்ட் பேஷ்வாஸ் வந்து செவன்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் இருக்குது. அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவில் நம்ம என்ன இதை பற்றி படிக்க போகிறோன்னா, ஆரிஜின் அண்ட் க்ரோத் ஆஃப் மராத்தா கிங்டம் வித் பர்டிகுலர் எம்ஃபசிஸ் ஆன் த ரோல் பிளேட் பை சிவாஜி இன் ஸ்ட்ரென்த்திங் இட். சிவாஜி வந்து அதில் வந்து எவ்வளோ முக்கியமான ரோல் ப்ளே பண்ணார் மராத்தா கிங்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுலையும் அதோட ஆரிஜினையும் அதோட க்ரோத்தை பற்றி படிக்க போகிறோம். அதே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிவாஜி, மராத்தாஸ் வந்து எப்படி வந்து முகலுக்கு டிக்ளைன் ஆகிறதுக்கு இதுவாக இருந்தாங்கன்றதுக்காக, அடுத்தது வந்து பேஷ்வாஸ் எப்படி மராத்தாவோட பவரை வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போனாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷனில் வந்து the rising power of the Marathas in southwest posed the real danger in the Mughal empire அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்டாக முன்னிறுத்தியது. மராத்தா வந்து சவுத் வெஸ்ட்னால் எப்படி, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் வெஸ்ட்டில் வந்து இவங்க வந்து க்ரோ ஆனது வந்து பார்த்தோன்னா முகல் எம்பையருக்கு வந்து ஒரு டேஞ்சராக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஷாஜி போன்ஸ்லே, சிவாஜியோட ஃபாதர், இவர் வந்து ஆஃபீஸர் ஆஃப் த அகமதா நகர் ஸ்டேட்டில் வந்து இவர் ஒரு ஆஃபீஸராக இருந்தாங்க. அடுத்தது வந்து பிஜப்பூரில் வந்து ஒர்க் பண்ணார். இவர் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, பல இடையூறுகளை வந்து முகலுக்கு வந்து செஞ்சாங்க. அதுதான் வந்து த்ரோன் இன் த ஃப்ளஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ஷாஜகான் பீரியட்லேயும் வந்து அவர் ப்ராப்ளம் பண்ணார் அப்படின்ற மாதிரி. யார் வந்து ப்ராப்ளம் பண்ணதா, ஷாஜி போன்ஸ்லே. அவரோட சன் தான் சிவாஜி. இவர் தான் வந்து மராத்தாஸ்க்கு ஒரு க்ளோரியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாரு. இவர் வந்து முகல் எம்பையர் வந்து டெக்கனை நோக்கி வராமல் தடுத்ததும் இவர் தான். சிவாஜி வந்து பார்த்தோன்னா கேலண்ட் ஃபைட்டர்னால் வீரமான ஃபைட்டர், ஆர்மி ஜென்ரல் அண்ட் கொரில்லா லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பில்டப் ஏ பேண்ட் ஆஃப் பிரேவ் மவுண்டெய்னர். இவர்கிட்ட வந்து ஒரு மலையேற வீரர்களோட ஒரு குழு வந்து அவர் வச்சுருந்தார். அவங்க வந்து ரொம்ப இவங்களுக்கு வந்து லாயலாக இருந்தாங்க. இவங்களோட ஹெல்ப் மூலிமா வந்து இவங்க வந்து மெனி ஃபோர்ட்ஸையும் அவுரங்கசீப் கமாண்டர்ஸ்க்கே டஃப் கொடுத்தாங்க. மராத்தாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்தாங்க. முகல் எம்பையர் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. முகல் எம்பையர் ஹேட் டு ரிகக்னைஸ் த ரைட்ஸ் ஆஃப் த மராத்தாஸ் டு கலெக்ட் த சவுத் டேக்ஸ் ஆல் ஓவர் த டெக்கன் அப்படின்னு சொன்னாங்க. முகல் எம்பையர் வந்து பார்த்தோன்னா அட் ரிகக்னைஸ் த ரைட்ஸ் ஆஃப் த மராத்தாஸ் வந்து இது பண்ணாங்க. அதே மாதிரி டு கலெக்ட் த சவுத் டேக்ஸ் ஆல் ஓவர் த டெக்கன் ஃபுல்லாக வந்து முகல்ஸ் வந்து மராத்தாவை வந்து ஒரு கிங்டமாக வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா சவுத் டேக்ஸ் வந்து ஆல் ஓவர் டெக்கனில் வந்து மராத்தாஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. வார்ஃபேர் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்து இதுவாக இருந்தது. அவங்க வந்து யார் ரொம்ப டேலண்ட்டாக இருக்காங்களோ அவங்க வந்து அந்த வார்ஃபேரில் வந்து ஈடுபடலான்ற மாதிரி மராத்தாஸ் பீரியடில் இருந்தது. விகரஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மராத்தா பவர் இயர்லி, ரொம்ப ஒரு பயங்கரமான எக்ஸ்பென்ஷன் வந்து இயர்லி 18th சென்ச்சுரியில் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பென்ஷன்னா விரிவுபடுத்தினாங்க. இந்த முகல் கிங்டம் வந்து மராத்தா கிங்டம் வந்து விரிவுபடுத்தினாங்க. எப்போனா 18th சென்ச்சுரியில். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த மராத்தா ரூலர்ஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பேஷ்வாஸ் பற்றி பார்த்தோன்னா ஃப்ரம் த டைம் ஆஃப் த ஷாஹூ the real power under the aegis of the Maratha power, Peshwas continued to the supremacy till 1761. அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் என்ன சொல்கிறது, மராத்தாஸ் பவர் வந்து ஒரு சுப்ரிமசியில் இருந்தது வந்து 1761. ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர் வந்து ஃபிசிக்கல் ஃபீச்சர் ஆஃப் த மராத்தாஸ் வந்து கண்ட்ரி வந்து டெவலப்டு சர்டன் பெக்யூலியர் குவாலிட்டிஸ் அமாங் த மராத்தாஸ். அது என்னென்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெக்யூலியரான வந்து ஒரு அந்த அந்த அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க மற்றவங்ககிட்ட வந்து தனித்துவமாக வச்சு காமிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. டியூரிங் 16th சென்ச்சுரியில் வந்து இந்த சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் அண்ட் அகமதநகர் ஹேட் ரெக்ரூட்டட் தெம் டு சர்வ் இன் கேவலரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுல்தான் ஆஃப் பிஜப்பூரும் அகமது நகரும் வந்து பார்த்தோன்னா ரெக்ரூட் தம் டு இவங்களை வந்து ரெக்ரூட் பண்ணாங்க கேவலரிக்காக, குதிரைப்படைக்காகன்னு சொல்கிறாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சுல்தானுக்கு வந்து
to balance the political ambition of the Muslim soldiers in the service. இந்த ராக்கி மவுண்டெயினும் அந்த டெரைனும் பார்த்தோன்னா மராத்தாஸ்க்கு வந்து அவங்களோட இன்வேடர்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ஷன் கிடச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இட் ப்ரூவ்டு டு பி த அட்வான்டேஜஸ் இந்த கொரில்லா வார்ஃபார். மராத்தாஸ்க்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து பக்தி மூமெண்ட் வந்து மகாராஷ்டிராவில் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. மராத்தாஸ் பீப்புள்ஸ் கிட்ட வந்து அந்த ஒரு கான்ஷியஸ் வந்து தோன்றுச்சு. அவங்களோட ஐடென்டிட்டியும் அவங்க ஒன்னஸ் அப்படின்ட்டு அவங்க யாருன்றதையும் நம்ம எல்லாரும் ஒன்றுன்றதையும் வந்து இந்த பக்தி மூமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுச்சு. இது வந்து இட் ப்ரொமோட் த ஃபீலிங் ஆஃப் யூனிட்டி. இது வந்து யூனிட்டியை வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த லீடர்ஷிப்பை வந்து யூனிட்டியை வந்து எல்லாருக்கும் கொடுத்துச்சு. இது எல்லாமே எங்கேருந்து எடுத்துட்டாங்கன்னா ஏக்நாத், துக்காராம் அண்ட் ராம்தாஸ் இவங்க எல்லாமே வந்து பக்தி செயின்ஸ். இவங்க வந்து டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்லேருந்து வந்தாங்க. டிஃப்ரெண்ட் ரிலிஜியன் லீடர்ஸ் வந்து இந்த ரிலிஜியன் ஸ்டடீஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான, அதாவது பார்பராக இருப்பார், இன்னொருத்தர் வந்து டெனண்ட்டாக இருப்பார், அது மாதிரி இருந்து ஒரு ஆர்டினரி பீப்புள்லேருந்து வந்தாங்க. துக்காராமும் ராம்தாஸும் வந்து பார்த்தோன்னா சிவாஜியோட லைஃப்பில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ராம்தாஸ் தான் வந்து சிவாஜி வந்து தன்னோட குருவை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார். இவரை வளர்த்தவர் அந்த குரு வந்து தாதா கொண்டதேவ். இவரே வந்து எனக்கு இவர் தான் குருன்ட்டு சிவாஜியே சொல்லியிருக்கிறது வந்து ராம்தாஸ் தான். மராத்தா லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா மக்களுக்கிடையே வந்து ஒரு யூனிட்டியை வந்து உருவாக்குச்சு. அந்த பாடல்கள் எல்லாமே வந்து மராத்தா லாங்குவேஜ்லேயே வந்து பாடப்பட்டுச்சு. யாருன்னா பக்தி செயின்ஸ் வந்து பாடியிருப்பார். இவங்க எல்லாருமே வந்து எல்லா கிளாஸ்லேருந்தும் எல்லா கேஸ்ட்லேருந்தும் வந்திருப்பாங்க. அடுத்ததான் நம்ம முக்கியமான ஹீரோக்கு வரும். முக்கியமான ஹீரோ யாருன்னு பார்த்தோன்னா சிவாஜி. அவங்க வந்து 1627 வந்து பிறந்திருப்பார். க்ரோ அப் அண்டர் த கேர் ஆஃப் ஹிஸ் மதர் ஜீஜாபாய். ஜீஜாபாயோட அரவணைப்பில் தான் அவர் வளர்ந்துருப்பார். இவங்க வந்து சின்ன வயசுலேயே தன்னோட பையனுக்கு வந்து இந்து எப்பிக், ராமாயணம், மகாபாரதம்லாம் சொல்லி அவரை வந்து அதை வந்து அவர் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோன்னு சொல்கிறாங்க. சிவாஜி ஒரு டீச்சரும் கார்டியனும் ஆன தாதாஜி கொண்டதேவ். இவர் வந்து பார்த்தோன்னா இவருக்கு வந்து ஹார்ஸ் ரைடிங், வார்ஃபார் அண்ட் ஸ்டேட் அரசாங்கத்தை எப்படி நிர்வகிக்கணும் இது எல்லாத்தையுமே வந்து தாதாஜி கொண்டதேவ் வந்து சொல்லி கொடுத்துருப்பார். அட் த ஏஜ் ஆஃப் 18 வந்து 1645 வந்து இவர் வந்து மிலிட்ரி கேரியருக்குள்ளே என்ட்ரு ஆகியிருப்பார். அப்போ தான் வந்து இவர் வந்து கொந்தனை வந்து கேப்சர் பண்ணியிருப்பார். ஃபோர்ட் நியர் பூனா வந்து அவர் கேப்சர் பண்ணிட்டு அந்த வருஷத்துலேயே இ டுக் த ஃபோர்ட் ஆஃப் கொண்டனையும் தோரனையும் வந்து அவர் கேப்சர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி இவர் ராய்கர் ஃபோர்ட்டை வந்து இவர் கேப்சர் பண்ணியிருப்பார். இதை வந்து ரீபில்ட் பண்ணது யாருன்னா சிவாஜியை ரீபில்ட் பண்ணியிருப்பார். அந்த ஏஜ் ஆஃப் 18 அப்போ தான் வந்து என்ட்ரி ஆயிருக்கார் மிலிட்ரி சர்வீஸ்க்கு 1645. அப்போவே வந்து கேப்சர் பண்ணியிருப்பார் கொண்டனில், ஃபோர்ட் நியர் பூனாவை, ஃபோர்ட் ஆஃப் டோர்னா கேப்சரிங் த ராய்கர். இது எல்லாத்தையும் அவரே ஃபோர்ட்டையும் கேப்சர் பண்ணியிருப்பார். அதை ரீபில்ட்டும் பண்ணியிருப்பார். அதே மாதிரி சிவாஜி கான்ஃபரண்ட் வித் சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர். அவருடைய போட்டி யார் கூடன்னா லியராக அவர் சண்டை போட்டது வந்து சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் அண்ட் அகமதுநகர் கூட வந்து அவர் வந்து சண்டை போட்டிருப்பார். சிவாஜி பிகேம் டோட்டலி இண்டிபெண்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹிஸ் கார்டியன். கொண்டதேவ் வந்து பார்த்தோன்னா 1649 வந்து இறந்துடுறாரு. அப்பா வந்து அவரோட ஜாகீர் எல்லாம் மெயின்டைன் பண்ணது யாருன்னா வந்து இவர் தான், தாதாஜி கொண்டதேவ். அவரும் இறந்துட்டதுனால அவங்க அப்பாவோட ஜாகீர் எல்லாமே இவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தது வந்து கொண்டதேவ் தான் பார்த்துருப்பார். ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹிஸ் ஆர்மி வந்து பார்த்தோன்னா மாவாலி ஃபுட் சோல்டர்ஸ் தான் வந்து இவரோட ஆர்மியோட ஸ்ட்ரென்த்தே வந்து இவங்க தான். இவரோட ஹெல்ப் மூலிமா வந்து சிவாஜி வந்து மெனி பிளேசஸை வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு. இவர் என்னென்ன இடத்த கேப்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னா
ஹில் ஃபோர்ட் ஆஃப் பூனா, பூனாவோட மலைக்கோட்டைகளையும், அதே மாதிரி கேப்சர் புரந்தர் ஃப்ரம் முகல்கிட்டேருந்து புரந்தரையும். சிவாஜி வந்து இது மாதிரி எல்லா இடத்தையும் கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறதுனால சுல்தான் ஆஃப் பிஜாப்பூருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு. அதனால் சிவாஜி ஃபாதரை வந்து பணைய கைதியாக வச்சுட்டு நான் உன்னை ரிலீஸ் பண்ணுவேன் எப்போனா சிவாஜி வந்து இந்த மிலிட்ரி ரைட்ஸ் எல்லாத்தையும் நிறுத்தினா தான் உங்கள் அப்பாவை நான் விடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். சிவாஜி வந்து அந்த வார்த்தையை கீப் பண்ணிவிட்டு அவங்க அப்பா இறக்குற வரைக்கும் வந்து பிஜப்பூர் பகுதியோ எதையுமே தாக்காம வந்திருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறமா அந்த டைமில் வந்து அவர் வந்து அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து அவர் வந்து சரி பண்ணியிருப்பார். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் படம் எடுக்க ஆரம்பித்தார். சிவாஜியோட கிங்டம் எங்கே இருக்குதுன்னு காமிக்கிறாங்க பாருங்கள். நம்ம செஞ்சி, வேலூர் இதெல்லாம் வந்து பிடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் அவர் இறந்துருப்பார். அவரோட கோஆர்டினேஷனுக்கு அப்புறம் செஞ்சி, வேலூர் வந்து டெக்கன் பகுதியை வந்து கேப்சர் பண்ணணும்னு வந்திருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்துருப்பார். அடுத்தது வந்து கன்சாலிடேஷன் ஆஃப் மராத்தாஸ் பவர். மராத்தாஸ் பவர் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு அவங்க என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோன்னா, சிவாஜி வந்து மறுபடியும் வந்து அந்த ரெய்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் ஜாவாலின்ற ஒரு பகுதியை வந்து மாவாலின்றது அவருடைய மிலிட்ரியில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபுட் சோல்ஜர்ஸ். இது வந்து ஜாவாலியை வந்து 1656 வந்து 1656 வந்து கேப்சர் பண்ணியிருப்பார். யார்கிட்ட இருந்தனா மராத்தாஸோட தலைவரான சந்திரராவோ மோர் அவர்கிட்ட இருந்து. இவரும் மராத்தா தான், ஆனால் இவர்களுக்கெல்லாம் தலைவராக ஒருத்தர் இருப்பார்ல, அதை சந்திரராவோ மோரை அவர்கிட்ட இருந்து கேப்சர் பண்ணியிருப்பார். He also reduced all the lesser Maratha chiefs. இவர் பூனாவை சுற்றி இருக்கிற மராத்தாஸோட தலைவர்கள் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு இவர் கீழே வர மாதிரி வந்து பண்ணார். த சோல்ஜர்ஸ் ஆஃப் பிஜாப்பூர் வந்து பார்த்தோன்னா மலைக்கோட்டையிலேருந்து அக்வயர்டு பை சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் ஆர் ட்ரிவன் அவுட் ரிப்ளேஸ்ட் வித் இஸ் ஓன் கமாண்டர். அவர் பிஜாப்பூர் சோல்ஜர்ஸை வந்து என்ன பண்ணார், சோல்ஜர்ஸ் ஆஃப் பிஜாப்பூர் வந்து யாவெல்லாம் மலைக்கோட்டையிலேருந்து வராங்களோ அவங்கள எல்லாரையும் வந்து சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் வந்து பார்த்தோன்னா தூக்கி எறிஞ்சிட்டு இவர் வந்து பார்த்தோன்னா தன்னோட ஓன் கமாண்டர்ஸை வந்து வச்சுட்டார். யார்? சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர். ஓகே. அதே மாதிரி திஸ் மூவ் அண்ட் டிஃபீட் த பிஜாப்பூர் ஆர்மி சென்ட் டு பனிஷ் சிவாஜி. இவர் வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்ததுனால இது தண்டிக்கிறதுக்காக பிஜாப்பூர் ஆர்மி வந்து சென்ட் டு பனிஷ் சிவாஜி. இது மாதிரி இவர் பண்ணுறதுனால இவரை தடுத்து நிறுத்தணுன்ற பிஜாப்பூர் ஆர்மி வந்து சென்ட் டு பனிஷ் சிவாஜி. இதை வந்து முகல் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து ஒரு அலாரம் மாதிரி இருந்தது. இந்த முகல்ஸ் வந்து மேட் புனிடேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா தோற்கடிச்சிச்சு. யாருன்னா முகல்ஸ் வந்து என்ன சொல்கிறது எதிர்கொண்டார். அப்போ சிவாஜி வந்து போர்டெலாம் வந்து அதை வந்து எதிர்கொண்டார். இன் 1659 வந்து பார்த்தோன்னா ஈ கில் அஃப்சல் கான், ஏ நோட்டபிள் ஜென்ரல் ஆஃப் பிஜாப்பூர். அவரை வந்து பார்த்தோன்னா இன் 1659 வந்து இவர் அஃப்சல் கானை வந்து மராத்தாஸ் வந்து கொன்னுடுறாரு. யார்? சிவாஜி. இன் 1663 வந்து ஈ வுட் வவுண்ட் அண்ட் சேஸ் அவே த முகல் ஜென்ரல். இவர் வந்து 1663 இவர் வந்து அவர் காயப்பட்டு அவரை துரத்தி போயிட்டு முகல் ஜெனரலான அவுரங்கசீப்போட அங்கிளான சேஷ்டகானை வந்து இவர் வந்து அவரோட கட்ட விரலில் வந்து இது பண்ணிடுறாரு. அவனால் வந்து இந்த போல்டு ஆக்டர்னால ரொம்ப வந்து துணிச்சலான அடியக்ஸ்லினா வந்து துணிச்சலான டைரக்ஷனிஸ்டோ சோல்ஜர்ஸ் கொடுத்து சூரத்தை வந்து பிளண்டர் பண்ணுறாரு, கொள்ளையடிக்கிறாரு. எப்போன்னா 1664 மேஜர், அதுதான் வந்து அரேபியன் சீயோட முகல்ஸ்க்கு இருக்கிற மேஜர் போர்ட். சிவாஜிக்கும் அவுரங்கசீப்க்கும் நடக்கிற இது. ஆஃப்டர் வந்து பிளண்டர் சூறையாடினார் எதனா சூரத்தை. அதுக்கப்புறம் அவுரங்கசீப் ஸ்வங் இன்டு ஆக்ஷன், நடவடிக்கையில் இறங்கினார். யாருக்கு எதிராக? சிவாஜிக்கு எதிராக. ஸ்வங்குனா நடவடிக்கையில் இறங்கினார். இவரோட ஆர்மி ராஜ்புட் ஜென்ரலான ராஜா ஜெய்சிங் தலைமையில் ஒரு ஆர்மியை வந்து சிவாஜியை வந்து அழிக்கணும், ஆர்டர் டு டிஸ்ட்ராய் சிவாஜி. அதே மாதிரி பிஜாப்பூரை கைப்பற்றத்துக்காக அமுச்சு விட்டார். யார்? அவுரங்கசீப்.
சிவாஜி ஃபேமிலி வந்து கடைசியில் இவர் பயங்கரமாக திட்டம் பெட்டி பண்ணதுனால அவர் கடைசியில் பீஸுக்கு வந்து எல்டு த ஃபோர்ஸ் கோட்டையை வந்து கொடுத்துட்டார். அண்ட் ஈ சீஸ்ட் அண்ட் அக்செப்ட் த சர்வீஸ் ஆஃப் த மன்சப்தார் இந்த முகல் சர்வீஸ். இவர் வந்து என்ன சொல்கிறது, இவர் வந்து தான் கைப்பற்றிய அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். நான் மன்சப்தாராக முகல் சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஃபார் த கான்கொஸ்ட் ஆஃப் பிஜப்பூருக்காக உங்களுக்கு நான் போர் பண்ணி அதை உங்களுக்கு அனெக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார். இவர் வந்து ஆக்ராவுக்கு வந்து இம்பீரியல் கோர்ட் அட் ஆக்ராவுக்கு வந்து வரேன்னு சொல்லியிருப்பார். அந்த அட்வைஸ் ஆஃப் த ஜெய்சிங் ஒன்லி ஹியூமிலேஷனாக அசிங்கப்படுத்தியிருப்பார். அதை அங்கேருந்து அவுரங்கசீப்பால் இம்ப்ரெசன்ட் பண்ணியிருப்பார். அங்கேருந்து ஆப்பிள் பேஸ்கெட்டில் மறைஞ்சி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிரு. அவுரங்கசீப் வாஸ் டிட்டர்மைன்டு டு ஸ்டாப் த மராத்தா இன்டர்ஃபரன்ஸ் இந்த எக்ஸ்பெடிஷன் அகெயின்ஸ்ட் த டெக்கன்ஸ் கிங்டம். அவருக்கு வந்து ஒரு பயங்கர பிடிவாதமாக இருந்தார். இவரை வந்து மராத்தா வந்து தலையிடுறாங்க, நான் வந்து டெக்கனுக்கு போக முடியாமல் தடுக்கிறது இவங்க தான், ஆனால் இவங்களை ஸ்டாப் பண்ணுன்றதுல குறியாக இருந்தார். இவரை வந்து பேட்சப் பண்ணணும், பேட்சப் பண்ணுறதுன்னா சரி செய்யறதுன்னு அர்த்தம். இவர் வந்து பேட்சப் பண்ணணும் சிவாஜியை அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணார், பேச்சுவார்த்தை பண்ணணும் அப்படின்றவன். ஆனால் அது எஃபெக்ட் எல்லாமே ஃபெயில்ட் ஆயிடுச்சு. இன் 1617 முகல் ஆர்மிஸ் வந்து ரொம்ப லெஸ் ஹெல்ப்பாக இருந்ததுனால வென் சிவாஜி அகெயின் பிளண்டர் சூரத், முகல் ஆர்மிக்கு வந்து பார்த்தோன்னா காசு தேவைப்பட்டது, ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்ததுனால அந்த டைமில் வந்து சிவாஜி வந்து மறுபடியும் சூரத்தை வந்து கொள்ளையடித்தார். இன் 1674 வந்து சிவாஜி தனக்குத்தானே 1674 சிவாஜி வந்து தனக்குத்தானே வந்து சத்ரபதின்ற பட்டத்தை இது பண்ணி கோர்னேஷன் வந்து செலிப்ரேட் பண்ணார். எங்கன்னா ரொம்ப வெகு விமர்சையாக ஸ்ப்ளெண்டரஸ்னால் வந்து விமர்சையாக ரைகர் கோட்டையில் இதுதான் அவர் ரீபில்டு பண்ணியிருப்பார். நியூ கிங்டம் வந்து நமக்கு கிடச்சிதுன்றது நியூ டைனஸ்டியும் ஸ்டார்ட் பண்ணாருன்றாங்க. சிவாஜியோட ஏஜ்டு மதரான ஜீஜாபாய் வந்து அவரோட அவங்க தன் பையன் வந்து கிங் ஆகிட்டான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அவர் இங்கே இறந்துடுறாரு. அவங்க லைஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி. சிவாஜி வந்து ஸ்பெண்ட் இஸ் லாஸ்ட் இயர் ட்ரைங் டு, அதாவது என்ன சொன்னார், சிவாஜி வந்து தன்னோட கடைசி காலத்தில் சம்பாஜி வந்து கிங் ஆக்கிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணார் எல்லா வகையிலையும். அதே மாதிரி அவர் வந்து ஹெல்ப் பண்ணார். அவரோடக்கு வந்து ஃபீவராலும் டிசென்ட்ரியாலும் அவர் 1680 வந்து அவர் இறந்துடுறார். 6 வருஷம் தான் கிங்காக போயிட்டு பதவி ஏற்றிட்டு 6 வருஷத்தில் அவர் இறந்தார். சத்ரானா பர்சல் பத்தினா மாஸ்டர் ஆஃப் லார்ட், பார்சோரல் பத்தி லார்டுன்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்டில் ஈக்குவலண்ட் of king or empire. It was used by the Marathas, especially Shivaji. சத்ரபதினா பேரசல், மாஸ்டர் ஆஃப் லார்ட், பத்தினா மாஸ்டர். சான்ஸ்கிரிட்டில் வந்து இது சத்ரபதினா ஈக்குவல் டு கிங் ஆர் எம்பையர் சொல்கிறாங்க. இதை வந்து யார் யூஸ் பண்ணாங்கன்னா மராத்தாஸ், அண்ட் எஸ்பெஷலி யூஸ்டு பை மராத்தாஸ் அண்ட் சிவாஜி தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிவாஜியோட பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் 3 சர்க்கிள்ஸில் வந்து இருக்கும். சென்ட்ரு வந்து பார்த்தோன்னா ஸ்வராஜ். சிவாஜி வந்து வாஸ் கேரிங் அண்ட் நாட் அலோட் த பீப்புள் டு ஆஸ்ட் இன் எனிவே. சிவாஜி வந்து ரொம்ப கேரிங்காக இருப்பார், அவர் எந்த மக்களையும் காயப்படுத்த மாட்டார். அவரோட செகண்ட் சர்க்கிள் பார்த்தோன்னா சிவாஜியோட கிளைம்டு சுசர்னின்னா மேலாதிக்கம். பட் ஈ டிட் நாட் அட்மினிஸ்ட்ரேட் தம் இம்செல்ஃப். அவரே தனக்குத்தானே பண்ணிக்க மாட்டார். எனக்கு நான் தான் வந்து இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கிளைம் பண்ணிக்குவார். இப்போ நான் இதான் நான் அவனை பாதுகாக்கிறேன், சவுத்து அந்த வரியில் வசூல் பண்ணிட்டாரு பாருங்க, அது எல்லாத்தையும் அவரே வச்சுக்க மாட்டார். அவர் வந்து அவர் கொள்ளையடித்த people from loot and plunder from which they are required to pay chowth and Sardesh Mukhi. இப்போ வந்து நான் வந்து உங்களை வந்து யாரும் கொள்ளடிக்காமல் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் பாதுகாக்கறனா அதுக்கு நீங்கள் ஒரு பே பண்ணணும்ல. அதுதான் வந்து யாரும் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அவர் ஒரு காசு வாங்குறாரு. அதுதான் சவுத்துனா 4ல் 1 பங்கு வந்து ரெவென்யூ ஆஸ் ப்ரொடெக்ஷன் மணி, அந்த காசு வந்து கொடுக்கணும், அது வந்து ப்ரொடெக்ஷன் மணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சர்தேஷ் முக்கி பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா 1/10 ஆஸ் த சீஃப்டன்ஸ் டியூ. இப்போ ஒரு பெரிய பெரிய ஆளுங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு மேலே மறுபடியும் வந்து ஒரு 10ல் 1 பங்கு வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டு அதை வசூல் பண்ணுறது தான் சர்தேஷ் முக்கி. இந்த 3rd சர்க்கிளில் சிவாஜி ஒன்லி அப்ஜெக்டிவ் பார்த்தோன்னா கொள்ளடிக்கிறது மட்டும்தான். அவரோட நோக்கமே வந்து என்னென்னா கொள்ளடிக்கும் போது அவர் இறக்கும் போது அவர்கிட்ட 250 கோட்டைகள் வந்து அவர்கிட்ட இருந்ததாக சொல்லுவாங்க. தேஷ்முக்ஸ் பார்த்தோன்னா saw over a rural region and controlled was over between 20 and
100 வில்லேஜ் வந்து தேஷ்முக்ன்றவங்க வந்து ஆட்சி அதிகாரம் பெற்றிருந்தாங்க. ஸ்வாக்னா ஆட்சி அதிகாரம். ஈச் வில்லேஜில் வந்து பார்த்தோன்னா ஹெட்மேன் பட்டேல் வந்து இருந்திருப்பாங்க. பட்டேல்ன்றது வில்லேஜோட ஹெட்மேன். அதே மாதிரி வில்லேஜ் அக்கௌண்ட் கீப்பரை வந்து என்ன சொன்னாங்க, குல்கர்னி அப்படின்னு சொல்கிறாங்க. தேஷ்முக்ஸை வந்து ரூரல் ரீஜனில் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. 20லேருந்து 100 வில்லேஜ் அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். பட்டேல்னால் வில்லேஜோட ஹெட்மேன். குல்கர்னி வந்து பார்த்தோன்னா ரெக்கார்ட் கீப்பர்ஸு. In the absence of strong central administration, the local community level official function a true government. இவர் வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எதுவும் வச்சுக்கல. இவர் வந்து எல்லாருமே ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங்கான ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. அதனால் லோக்கலாக இப்போ அங்கங்கே இருக்கிற ஒரு தலைவர்கள்லாம் அவங்க தான் வந்து மெஜாரிட்டியாக வந்து அந்த இடத்த பார்த்துன்றது மெயின்டைன் பண்ணது எல்லாமே அவங்க. சிவாஜி வந்து பார்த்தோன்னா அட்மோஸ்ட் அட்டென்ஷன் வந்து அவங்க ஆர்மிக்கும் ட்ரைனிங் ஆஃபீஸ் பர்சனலி ஆர்மி கொடுத்தாரு. அவர் அவரே டைரெக்டாக வந்து ட்ரெயின் பண்ணுவாராம். அதே மாதிரி இந்த பிகினிங்கில் பேக் போன் ஆஃப் த ஆர்மியாக எது இருந்ததுன்னு பார்த்தோன்னா இன்ஃபேண்ட்ரி காலாட்படை இருந்தது. அவங்களோட கேம்பெயின் வந்து எக்ஸ்டெண்ட் ஆக அவர் வந்து கேவலரியை வந்து சைஸையும் அதோட இம்பார்ட்டன்ஸையும் அவர் புரிஞ்சுட்டார். குதிரைப்படையோட இம்பார்ட்டன்ஸு எவ்ரி சோல்ஜர்ஸையும் வந்து பார்த்தோன்னா சிவாஜியே நேராக போய் அவரே செலக்ட் பண்ணுவாராம். செலக்ட் பண்ணி அவங்க சர்வீஸ்குள்ளே கொண்டு வந்து அந்த அஷூரன்ஸ் ஆஃப் த சோல்ஜர்ஸ் ஆல்ரெடி இந்த சர்வீஸ். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அவனோ ஒருத்தர் சர்வீஸில் இருந்துக்கிறான் பாரு, அவனோட அஷூரன்ஸும் ஒருத்தன் கொடுக்கணும். நான் இப்போ ஜாமீனில் கயிறு போடுற மாதிரி வச்சுக்கோங்க, அது மாதிரி. ஓகே, சிவாஜி டுக் கேர் அண்ட் இன் த மெயின்டெனன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் ஹிஸ் ஃபோர்ட். சிவாஜி என்ன பண்ணுவாராம், அந்த டேக் கேர் பண்ணிக்குவாராம். அந்த ஃபோர்ட்டுக்கும் செக்யூரிட்டியும் அதோட மெயின்டெனன்ஸ் பண்ணது எல்லாமே அவரே பண்ணிக்குவாராம். ரிட்டையர்டு கேப்டன்ஸை வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஹை ரெப்புடேஷன் கொடுத்து அவரை தான் வந்து காட்ஸ் ஆஃப் ஃபோர்ட்டுக்கே வைப்பாராம். அஷ்டப்பிரதான்னா இப்போ எப்படி வந்து அங்கே வந்து நவரத்னாஸ் இருந்தது சந்திரகுப்தா பீரியடில், அது மாதிரி இங்கே வந்து அஷ்டப்பிரதான் 8 மெம்பர். அஷ்டனா 8. சிவாஜி டெசிக்னேட்டட் 8 மினிஸ்டர்ஸ் வந்து அஷ்டப்பிரதானாக இருந்தாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பதவி வந்து போர்ட்ஃபோலியோ வந்து இருந்தது. பேஷ்வாஸ் வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. இப்போ மாடர்னாக இருக்க பிரைம் மினிஸ்டர் இந்த மராத்தா எம்பையர் மாதிரி பேஷ்வானா. ஒரிஜினலி தேர் வாஸ் சப்பார்டினேட் டு த சத்ரபதிஸ். ஒரிஜினலி இவங்க எல்லாருமே கிங்குக்கு சப்பார்டினேட் தான். இந்த சமயத்தை ஒரு சில டைமில் ஷாஹு மகாராஜா அதுக்கப்புறம் வந்து டைமில் வந்து பேஷ்வா தான் டிஃபேக்டோ மராத்தா ரூலர்ஸாக இருந்தாங்க. அவங்க தான் வந்து என்ன சொல்கிறது, அறிவிக்கப்படாத மன்னராக ஷாஹு மகாராஜா வந்து ஒரு பேரளவில் மன்னராக வச்சுட்டு இவங்கள வந்து பார்த்தோன்னா டிஃபேக்டோ மராத்தா ரூலராக வச்சுருந்தாங்க. சத்ரபதி வாஸ் ரெடியூஸ்டு டு த பொசிஷன் ஆஃப் த நாமினல் ரூலர். இவரை வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெயரளவு ஒரு ரூலராக மட்டும்தான் வச்சு, நாமினல்னால் பெயரளவு. ஓகே, சிவாஜி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த முகல். இவர் யாரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரெவென்யூவில் வந்து முகலோட ரெவென்யூ சிஸ்டத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காரு. த அசஸ்மெண்ட் வார் மேட் ஆன் த ஆக்சுவல் ஈல்டு வித் 3/5 லெஃப்ட் டு கல்டிவேட்டர், 2/5 டேக்கன் பை த கவர்மெண்ட் கல்டிவேட்டர். அடுத்தது வந்து பை த 2/5 டேக்கன் பை த கவர்மெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அசஸ்மெண்ட்டை வந்து வச்சு எவ்வளோ தான் அதில் விளையுது அதை தெரிஞ்சுன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா இது பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா இது பண்ணாங்க. அது வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஒரு பொருள் நெல் விளையுதுன்னா இதில் எவ்வளோ விளையுது என்ன ஆகுதுன்றதை கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வரி வசூல் பண்ணாங்க. 3 பங்கு வந்து கல்டிவேட்டர்ஸ்க்கும் அதில் வந்து 2 பங்கு வந்து கவர்மெண்ட்டுக்கும் எடுத்துட்டாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் சிவில் கேசஸ் வந்து பார்த்தோன்னா பஞ்சாயத்தே டீல் பண்ணும். வில்லேஜ் கவுன்சிலில் வச்சு பஞ்சாயத்தே வந்து டீல் பண்ணும். இது கிரிமினல் லாஸ் வந்து பார்த்தோன்னா சஸ்திராஸில் வந்து இந்து லா புக் பேஸ் பண்ணி நடக்கும். அடுத்து வந்து அஷ்டப்பிரதானோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பந்த் பிரதான் ஆர் பேஷ்வா பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாங்க. அமர்த்தியா மசூம்தார் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஷுர்வனாஷ் சச்சிவ் அப்படின்றது செக்ரட்டரி.
வாக் நிவாஸ் அப்படின்னா இன்டர் மினிஸ்டர். சரை ஐ நௌபத் சேனாதிபதினா கமாண்டர் இன் சீஃப். சுமந்த் அண்ட் துபீர் வந்து பார்த்தோன்னா ஃபாரின் மினிஸ்டர். நியாயதீஷ் வந்து சீஃப் ஜஸ்டிஸ். பண்டித் ராவ் வந்து ஐ ப்ரீஸ்ட். ஓகே, சாம்பாஜி வந்து சக்சீடட் சிவாஜி ஆஃப்டர் த என்ன சொல்கிறது சக்சஷன் டுசல் வித் அனர்ஜ் தத்தோட போட்டி போட்டதுக்கப்புறம் சாம்பாஜி வந்து பதவி வந்து ஏற்கிறாரு. என்ன ஃபேமிலியாக இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து அவங்க மராத்தா ஸ்ப்ளெண்டரிங் த மராத்தா கிங்டமே வந்து ஒரு சோட்டுதுன்னு சொல்கிறாங்க. துர்காதாஸ் ஆஃப் த ராத்தோர் மார்வர் and Aurangzeb's rebels and Akbar arrived in Maharashtra and took shelter in Sambhaji court. என்ன சொல்கிறது, துர்காதாஸ் ஆஃப் ராத்தூர் மாவர் அண்ட் அவுரங்கசீப்போட அவர் போர் புரிஞ்சிட்டு அவருக்கு எதிர்க்க வந்து கிளர்ச்சி பண்ணிட்டு அவரோட சன்னான அக்பருக்கு வந்து மகாராஷ்டிராவுக்கு வந்து சாம்பாஜி கோர்ட்டில் வந்து தஞ்சம் புகுறாங்க. அவுரங்கசீப் வந்து என்ன நினைக்கிறாங்க, இது ரொம்ப சீரியஸான பிரச்சனையாக இருக்காமல் எடுத்துட்டு அவர் வந்து சாம்பாஜியை வந்து முடிச்சு விட்டுறாரு கதையை. மராத்தாஸ் அண்டர் சாம்பாஜி வாஸ் இன் நோ பொசிஷன் டு ரெசிஸ்ட் த முகல்ஸ். அவுரங்கசீப் arrived in Deccan in 1681. அவரே தானாக வந்து அவுரங்கசீப்போட மெயின் கோலே என்ன தெரியுமா, பிஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் அனெக்ஸ் பண்ணணும்னு தான். சுல்தான் ஃபெல் டு அவுரங்கசீப் பை 1687 அவங்களுக்கு வந்து விழுந்துடுறாங்க. லிட்டினோ சாம்பாஜி வந்து கேப்சர் பண்ணிவிட்டு முகல்ஸ்னால ஆஃப்டர் டார்ச்சர் பண்ணி இவர் வந்து சாவடிச்சு விடுறாரு. புட் இன் டு டெத்து. சாம்பாஜி வந்து பார்த்திங்கன்னா வாஸ் அண்டர் த விக்கட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஃபேமிலி பிரைஸ்ட் கவி கைலாஷ்கோட கண்ட்ரோலில் வந்து அவர் வந்து ஷாம்பாஜி வந்து இருந்ததாக சொல்கிறாரு. கவி கைலாஷ் வாஸ் த கேர்டேக்கர் ஆஃப் ஷாம்பாஜி இன் வாரணாசி டியூரிங் த சிவாஜி ஃப்ளைட் ஃப்ரம் ஆக்ரா. லேட்டர் ப்ரவுட் சாம்பாஜி சேஃப்டி டு ராய்கருக்கு வந்து அவர் தான் வந்து சாம்பாஜி வந்து சேஃப்டியாக கொண்டு வந்தார். இவரோட டாமினன்ஸ் வந்து முகர் கோர்ட்டில் வந்து அப்போ அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. சாம்பாஜி வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அவரோட அட்வைஸ் கேட்டு தான் பண்ணுவாராம். அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு கவி கைலாஷ் பார்த்தோன்னா ஸ்காலர் ப்ளஸ் போயட்டு. இவர் வந்து பார்த்தோன்னா விச் கிராஃப்ட் இந்த இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு இது இருந்தது செய்கிறவர்னு சொல்கிறாங்க. ஆர்த்தடாக்ஸ் இந்து இன் கோர்ட் had developed deep hatred for him. ஆர்த்தடாக்ஸாக இருக்கிற முஸ்லீம்ஸ் இந்துஸ்க்கு எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு கடுப்பு இருந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்கிறான். சாம்பாஜி வந்து கேப்சர்டு பை முகல் பை ஃபவுண்ட் தட் இந்த கம்பெனி ஆஃப் கவி கைலாஷையும் சாம்பாஜியும் 2 பேரும் வந்து ஒன்றா தான் பிடிச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே டார்ச்சர் பண்ணி அவங்க அவுரங்கசீப் வந்து அவங்களை வந்து கொண்டு இருப்பாங்க. யாரோ கவி கைலாஷும் சரி சாம்பாஜியும் சரி. அடுத்தது ஷாஹு மகாராஜா. சிவாஜியோட கிராண்ட் சன் யார்? ஷாஹு மீன்ஸ் ஆனஸ்ட். சிவாஜியோட கிராண்ட் சன் யார்? ஷாஹுனா என்னென்னா ஆனஸ்ட்னு அர்த்தம். ஒரிஜினலி எ நேம் கிவன் பை அவுரங்கசீப் டு கான்ட்ராஸ்ட் இஸ் கேரக்டர் வித் த சிவாஜி எப்படிலாம் இருந்தாரோ அதுக்கு மொத்தமாக ஆப்போசிட்டாக இருக்கிறது யாருன்னா ஷாஹு மகாராஜா. அவர் தான் ஷாஹுன்னா வந்து ஆனஸ்ட்டுன்னு அர்த்தம். இந்த நேமை அது கொடுத்ததே யாருன்னா அவுரங்கசீப் தான் கொடுத்துருப்பாரு. இவர் வந்து பார்த்தோன்னா 1708 1740 வரைக்கும் ரூல் பண்ணியிருப்பார். அப்பா, டியூரிங் த ஃபஸ்ட் ஆஃப் த 18th century வந்து இவர் வந்து ராயல் பவர்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கன்சாலிடேட் பண்ணியிருப்பார். அடுத்தது வந்து டியூரிங் ஷாஹுவோட 40 வருஷம் ரூலில் வந்து பார்த்தோன்னா டெரிட்டரி வந்து அண்டர் த மராத்தாஸ் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ட்ரிபியூட் வந்து ரெகுலராக வந்து காலியாகிட்டே இருக்கும். மோர் சென்ட்ரலைஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் ஹஸ் பிகன் டு டேக் ஷேப். இப்போ வந்து வீட்டு வேலை செய்கிறவங்க லேண்ட் வேலை செய்கிறவங்கள கூட வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி கணக்கு வந்துடும். ஷாஹு வந்து இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார். பேஷ்வா பார்த்தோன்னா பாலாஜி விஸ்வநாத் பிகன் ஏ ஸ்மால் ரெவின்யூ அஃபிஷியலாக வந்து பேஷ்வா ரெவின்யூ அஃபிஷியல் அவர் தான் வந்து பேஷ்வாவாக 1713 வந்து பதவி ஏற்பார்.
ஷாவு வந்து பார்த்தோன்னா அப்பாயிண்டட் 20 years old விஸ்வநாத் எல்டஸ்ட் சன் பாஜிரா டு ஆக்குபை த ஆஃபீஸ் ஆஃப் த பேஷ்வா. ஷாஹு மகாராஜா என்ன பண்ணுறாரு, பேஷ்வாவை வந்து பார்த்தோன்னா அப்பாயிண்ட் பண்ணுறாரு. 20 வயசான விஸ்வநாதோட பெரிய பையனான பாஜிராவை வந்து ஆஃபீஸ் ஆஃப் த பேஷ்வாவில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. பாஜிராவ் வந்து பார்த்தோன்னா மேஜராக வந்து முகல்ஸ்க்கும் நிசாம் ஆஃப் ஹைதராபாத்துக்கும் வந்து போர் புரிஞ்சு போகிறாரு. assumed the power of the commander in chief அவர் பதவி இருக்கிறாரு. he was wise in his choice of commander for this campaign. அவருக்கு தேவையான கமாண்டரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷ்னல் எலைட் குரூப்ஸ் நேம்லி அவர் யாரை சூஸ் பண்ணாங்கன்னா தேஷ்முக். he gave command to the Gaikwads. அடுத்தது வந்து ஹோல்கர் அண்ட் சிந்தியா அண்ட் சிந்தன் ஃபேமிலிஸ் லாயல் டு த எம்பையர் ஷாவு இஸ் ஃபாதர் பாலாஜி விஸ்வநாத் அண்ட் டு இம். இவங்க எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து விசுவாசமாக இருந்தாங்க. த ப்ராமினன்ட் மராத்தா ஃபேமிலிஸ் வந்து கெய்க்வாத் அட் பரோட்ஸ், போன்செலே அட் நாக்பூர், ஹோல்கர் அட் இந்தூர், சிஞ்சி அண்ட் சிஞ்சிவாட் அட் குவாலியர், பேஷ்வா அட் பூனே. பாஜிராவ் வந்து ப்ரொக்ளைம்டு வார் அகேன்ஸ்ட் மால்வா, குஜராத்து இதெல்லாம் வந்து முகலோட டாமினன்ஸில் இருந்ததை அவர் ஃப்ரீ பண்ணி விட்டார். அடுத்தது வந்து நிசாம் தே இன்டர்வென்டட் இன் பிஹாஃப் ஆஃப் த முகல் வாஸ் டிஃபீட்டட். இன்டர்வென்ஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் த முகல்ஸ் வாஸ் முகல் நிசாமோட தலையீடு வந்து பார்த்தோன்னா சிந்தியா ஸ்கிந்தர் has been loyal to the empire of Shah. His father ஆன பாலாஜி விஸ்வநாத் வந்து பார்த்தோன்னா இவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாது. கைக்வாத் அட் பரோத், போன்செல் அட் நாக்பூர், ஹோல்கர் அட் இந்தூர், ஷிந்தர் ஆர் ஸ்கிந்தியா அட் குவாலியர், பேஷ்வா அட் பூனே இவங்க எல்லாரும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. பாஜிராவ் வந்து ப்ரொக்ளைம்டு வார் அகெயின்ஸ்ட் மால்வா அண்ட் குஜராத்துக்கு எதிராக வந்து அவர் போர் தொடுத்தார். அதே மாதிரி முகல் ஆர்மி அண்ட் ட்ரூப்ஸ் ஆஃப் த நிசாம் வந்து இன்டர்வென்ட் பண்ணி ஆன் பிஹாஃப் ஆஃப் த முகல்ஸ் வாஸ் டிஃபீட்டட். பாஜிராவ் வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ் ஆஃப் த ஷாஹு இன் த கிங் ஆஃப் மகாராஷ்டிரா அண்ட் ஓவர்லோட் of the rest of the Deccan. Tribute சவுத்து அண்ட் சதேஷ் முக்கியெல்லாம் வந்து லீகலாக கலெக்டட் பை த மராத்தா அஃபீஷியல்ஸ். ஓகே, பாஜிராவ் வந்து சென்ட்ரலைஸ் த ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் அட் பூனே. பாஜிராவ் வந்து அதோட ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனை எங்கே வச்சுருந்தார், பூனேயில் வந்து தலைமையிடமாக வச்சுருந்தார். இஸ் ஹெல்ப்டு டு ரிவைவ் த ப்ராம்ப்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த ட்ரிபியூட் ஃப்ரம் த டெக்கன். இதனால் வந்து அவர் வந்து அதை ப்ராம் பண்ணி அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. மராத்தா ஆர்மி வந்து பார்த்தோன்னா நோ மோர் தென் 500 ஹார்ஸ்மேன், நோ ஆர்டில்லரி ஆட். இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு 5000 குதிரைப்படைக்கு மேலேயும் கிடையாது, ஆர்டில்லரி கிடையாது. ஆட் டபுள் அதை வந்து மறுபடியும் டபுள் ஆக்கினாங்க. எட் தேர் வேர் நோ மேட்ச் ஃபார் த முகல்ஸ் அண்ட் நிஜானுக்கு மேட்சாக அவங்க வரலன்னு சொல்கிறாங்க, முகல்ஸுக்கு மேட்ச் ஆகும். The success of the Marathas against the Mughals were mainly due to the weakness of the லேட்டர் பார்ட்டில் வந்த முகல்ஸ் பார்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக ரூல் ஆகாதனால அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னாங்க. மராத்தாஸ் டாமினன்ஸ் இன் த டெக்கன் இஸ் ஆல்சோ அட்ரிபியூட்டட் டு த குவாலிட்டி ஆஃப் மராத்தா அஃபீஷியல்ஸ். மராத்தாவோட டாமினன்ஸ் இந்த டெக்கன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஜென்ரல்ஸ் அவருக்கு அடியில் இருக்கிற ஜென்ரல்ஸும் பேஷ்வாவும் வந்து நல்லா வளர்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. பாலாஜி பாஜிராவ் வந்து பார்த்தோன்னா வாஸ் த பேஷ்வா. இவரோட எம்பையர் வந்து ஷாஹூ டைட் வந்து 1749 வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட சக்சஷன் ஸ்ட்ரகிள் வந்து நடந்துகிட்டே இருந்தது. அந்த டைமில் வந்து பாலாஜி பாஜிராவ் வந்து தலையிட்டு என்ன சொல்கிறது, அவர் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த வந்து சக்ஸஸை வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. இது கேபிட்டல் ஆஃப் த கிங்டம் வுட் பி என்ஸ் ஃபோர் பூனே இவர் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த கேபிட்டல் ஆஃப் த கிங்டம் வந்து நாட் சத்தாரா பூனே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பூனே தான் இதுக்கப்புறம் கேபிட்டலாக வந்து. இதுக்கு முன்னாடி பூனேவை தான் வந்து ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன் வந்து வச்சது வந்து யார், பாலாஜி பாஜிராவ் என்ன பண்ணியிருப்பாருன்னா சத்தாரா வந்து கேபிட்டல் கிடையாது, பூனே தான் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். All powers and authority was now concentrated in the Peshwa's office.
எல்லா விதமான பவர்ஸும் அத்தாரிட்டி யார் பார்த்துருப்பாங்க, பேஷ்வா ஆஃபீஸ் தான் பார்த்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. கமாண்டட் வந்து பார்த்தோன்னா ஆர்மி வந்து காசாக கொடுத்து சொல்லியிருப்பாங்க. த மராத்தா பெசன்ட் வாரியர் பேண்ட் வாஸ் ரீகான்ஃபர்ட் அண்ட் இட்ஸ் ரூன் டு த எண்ட். மராத்தா சோல்ஜர்ஸ் வந்து நாட் பர்மிட்டட் டு now to retire from the battlefield each year. The purpose of the cultivation of the land. Soldiers were required to live in fort. Soldiers எல்லாருமே வந்து ரிட்டையர்மெண்ட்ன்றதே ஒன்று கிடையாதுன்றாங்க. அவங்க வந்து ஒன்று ஃபோர்ட்டில் இருக்கணும், இல்லை அவங்க எதனா விவசாயம் பண்ணணும், அது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணுன்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தோன்னா தேர் ஓம், அவங்க விவசாயம் பண்ணிகிட்டே இருக்கணும். தேர் வாஸ் ட்ரெயின்ட் ஆஸ் இன்ஃபென்ட்ரி மேன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹார்ஸ்மேன். இவங்க வந்து ஒன்று இன்ஃபேண்ட்ரி எல்லாரையும் ட்ரெயின் பண்ணணும், அப்படி இல்லையா நீ வந்து ஹார்ஸை பார்த்துக்கணும். லார்ஜ் கன்ஸ் வந்து நாமினலி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மராத்தா ஆஃபீஸர்ஸ். லார்ஜ் கன்ஸில் யார் வச்சுருப்பாங்கன்னா மராத்தா ஆஃபீஸர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. பட் தோஸ் ஹூ ஃபயர்ட் அண்ட் மெயின்டைன் தெம் வாஸ் மோஸ்ட்லி, அது யார் வந்து மோஸ்ட்லி போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச் அண்ட் பிரிட்டிஷ். அதை வந்து ஃபயர்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா போர்ச்சுகீஸும் ஃப்ரெஞ்சும் பிரிட்டிஷ் தான் வந்து சொல்கிறாங்க. பேஷ்வா பாலாஜி பாஜிராவ் டைமில் நார்த்தன் ஃப்ரண்டேரியர் ஆஃப் த மராத்தாஸ் வந்து ரேப்பிட்லி டச்சிங் ராஜஸ்தான், டெல்லி அண்ட் பஞ்சாப். ஓகே, at the same point of timeல the Maratha tributary regime extended itself to within 50 miles of மராத்தாவோட tributary region வந்து பார்த்தோன்னா extended itself within 50 miles of Delhi. Maratha வந்து launch raid from Nagpur against Bihar, Bengal, Odisha. Notwithstanding the conflict between the Marathas and Nizam over Karnataka, Tamil Nadu, Kannada, Telugu region effectively brought under the control of the Maratha. In 1749 the plundering expenditure வந்து லான்ச் பண்ணது யார்னா மராத்தா சீஃப்டனான தலைவரான ரகுஜி போன்ஸ்லேன்றவர் வந்து பார்த்தோன்னா மராத்தாவோட தலைவர். அவர் வந்து பார்த்தோன்னா பிளண்டரிங் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நடத்தினார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பேஷ்வா வந்து ஒரு ஹெட் யாருன்னா கமவிஷ்தர் தான் வந்து ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் பேஷ்வாவோட ஹெட். இவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பேஷ்வா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பார். he was empowered to maintain small body of soldier to police to administration area from the tributary or tax to be collected. A small staff of clerk or servant வந்து எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க டு மெயின்டைன் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ். இந்த ரெக்கார்டை வந்து அப்பப்போ வந்து ஆஃபீஸ் ஆஃப் த பேஷ்வா வந்து செக் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. The contract for revenue collection was auctioned annually after the revenue for the particular phase has been estimated by the Peshwa civil servants based on previous year yield வச்சு அதோட வந்து அதுக்கு வந்து அந்த தொகை வந்த பிறகு அதை வந்து இது பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஏலம் விடுவாங்க. A prosperous tax or prospective tax or revenue collector who won the contract, அவங்க தான் வந்து வெல்த் அண்ட் என்ன சொல்கிறது அவங்களோட இது வந்து நிலைநாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. he was required to pay a portion of the whole of the anticipated 1/3 or to 1/3லேருந்து 1/2 வரைக்கும் வந்து அவங்க பே பண்ணும். ஓன் வெல்த் ஃபார் இஸ் மணி டு borrowed ஃப்ரம் த பேங்க், அவங்களோட சொந்த பணத்தை கட்டலாம், இல்லைன்னா வந்து அங்கே எங்கன்னா கடன் வாங்கினா கூட கட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜட்ஜிங் ஃப்ரம் த லெஜர் ஆஃப் த கரஸ்பாண்டன்ஸ் ஆன் அக்கௌண்ட் புக் இட் இஸ் எவிடென்ட் தட் த பேஷ்வா வாஸ் கீப் ஆன் அக்யூட் ரெக்கார்ட் கீப்பிங். இந்த பேஷ்வாவோட ரிஜிம்ஸ் பார்த்தோன்னா லுக் டிஸ்டன்ஸ்லி மாடர்ன் இன் கம்பேரிசன் வித் த முகல் who has fall the contributed military அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The imperial movement of the Maratha sadly ended at Panipat near Delhi. அங்கே தான் இந்த மராத்தாவோட இதுவே வந்து முடிவுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மராத்தாஸ் attempt to extend the domain beyond Punjab was checked by the king by ஆப்கானான அஹ்மது ஷா அப்தலின்றவர் தான் அதுக்கு செக்மேட் வச்சார். இவர் வந்து 8 times வந்து இன்வைட் ஆகியிருக்காரு. ஃபைனலி மார்ச் ஆன் டு டெல்லிக்கு வந்து வரத்துக்கு முன்னாடியே 8 முறை இன்வைட் பண்ணியிருக்காரு. மராத்தாஸ் வந்து செவரல் கமாண்டர்ஸ் தான் வந்து அப்ரோச் த பேட்டில் வித் டிஃப்ரெண்ட் டாக்டிக்ஸ். ஆர்டிலரி டிசைட் த பேட்டில் இன்
January 1761 வந்து the mobile artillery of the approved lethal against the Maratha cavalry and infantry. ஆப்கான் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. மராத்தா ஆர்மி வந்து திருச்சி ஓடி இருப்பாங்க. அண்ட் சர்வைவிங் மேன் டுக் 6 months டு ரிட்டர்ன் டு மகாராஷ்டிரா ஃப்ரம் பானிபட் டு ரிப்போர்ட் த ட்ராஜடி. இந்த போரில் தோற்றவங்க வந்து 6 மாதம் கழித்து தான் வந்து பானிபட்டுக்கு இந்த கொடுமை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அங்கே வந்து நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. மராத்தா சுப்ரீமசி ஓவர் த சப்கான்டினென்ட் வாஸ் எஃபெக்டிவ்லி முடிவு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷோட மேலாதிக்கம் தான் வந்து அதிகமாக இருந்திருக்கும். அடுத்தது வந்து கொஷின் அண்ட் ஆன்சர். ஹூ வாஸ் த டீச்சர் அண்ட் கார்டியன் ஆஃப் த சிவாஜி? யாருங்க? தாதாஜி கொண்டதேவ். அடுத்தது வந்து ஹூ வாஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் மராத்தா கிங்ஸ்? வந்து பேஷ்வா. நேம் த ஃபேமிலி ப்ரைட் ஆஃப் ஷாம்பூஜி ஹூ இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஹிம் இன் த டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்? கவி கைலாஷ். இவர் 2 பேரையும் சேர்த்து தான் அவுரங்கசீப் வந்து கடைசியில் போர்த்தல் இருப்பார். ஹூ வாஸ் த பேக் போன் ஆஃப் த சிவாஜி ஆர்மி இன் த பிகினிங்? இன்ஃபேண்ட்ரி. லேட்டராக வந்து கேவலரி வந்திருக்கும். Who proclaimed war and freed Malwa and Gujarat from Mughal dominance? Baji Rao. The spread of the Bhakti movement தான் வந்து மகாராஷ்டிராவை வந்து எழுப்பிட்ட மகாராத்தா பீப்புள்ஸ் டெவலப் கான்ஷியஸ் அண்ட் ஒன்னஸ்ன்னு வந்து கொண்டு வந்திருக்கோம். கமவிஷ்தர் வந்து பார்த்தோன்னா வாஸ் த கீ அஃபிஷியல் ஆஃப் த ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த பேஷ்வா. கமவிஷ்தர். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தோன்னா த இம்பீரியல் மூமெண்ட் ஆஃப் த மராத்தா சாட்லி எண்ட் அட் பானிபட்டில் வந்து முடிவுக்கு வந்திருக்கும். சுமந்த் டேஷ் ஆஃப் த ஃபாரின் மினிஸ்டர் இந்த அஷ்டபிரதன். யார்? சுமந்த். அப்படி இல்லைன்னா துபீர். ஓகே. சாம்பூஜி சக்சடர் சிவாஜி ஆஃப்டர் த சக்சஷன் டசல் வித் அனைஜி. ஓகே. அடுத்தது ஷாஜி போன்ஸ்லே வந்து பார்த்தோன்னா சிவாஜியோட ஃபாதர். ஷாம்போஜி வந்து சன் ஆஃப் த சிவாஜி. சாம்போஜி வந்து சன் ஆஃப் சிவாஜி. ஷாஹு வந்து சிவாஜியோட கிராண்ட்சன். ஜீஜாபாய் வந்து மதர் ஆஃப் த சிவாஜி. அஃப்சல் கான் வந்து ஜென்ரல் ஆஃப் பிஜாப்பூர். இதில் வந்து பார்த்தோன்னா ராக்கி மவுண்டன் டெரன் கிவ் ப்ரொடெக்ஷன் டு த மராத்தாஸ் ஃப்ரம் த இன்வேடட் ட்ரூப். ஹும்ஸ் வந்து கம்போஸ்ட் இன் சான்ஸ்கிரிட் பை த பக்தி செயின்ட் வாஸ் சங் பை பீப்புள் ஆஃப் ஆல் கேஸ்ட் அண்ட் கிளாஸ். ஃபால்ஸ். இது வந்து சிவாஜி கேப்சர் புரந்தர் ஃப்ரம் த முகல்ஸ் ட்ரூப். தேஷ்முக் ஏல்டு ஸ்வாக் ஓவர். ஸ்வாக்னா துணிச்சல். ஓவர் ரூரல் அதிகாரம் அப்படி வச்சுக்கலாம். ஸ்வாக்னா ஓவர் ரூரல் ரீஜன் அண்ட் தர் கண்ட்ரோல் வாஸ் ஓவர் பிட்வீன் 20 and 100 வில்லேஜ். இது ட்ரூ. தேஷ்முக்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. பட்டேல்ஸ் வந்து வில்லேஜோட ஹெட்மேன்ஸ். அப்தலி இன்வேட் 10 times பிஃபோர் ஃபைனலி மார்ச் 8 times. 10 கிடையாது, 8 times. இது ஃபால்ஸ். அசஷன் அண்ட் ரீசனிங். சோல்ஜர்ஸ் வேர் டு லிவ் இன் ஃபோர்ட் அண்ட் டவுன் ஃபேர் அவே ஃப்ரம் ஹோம். ஓகேவா. மராத்தா சோல்ஜர்ஸ் வேர் நாட் பர்மிட்டட் டு ரிட்டையர் ஃப்ரம் பேட்டில் ஃபீல்ட் ஈச் இயர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் த கல்டிவேஷன் தட் த லேண்ட். அதுக்கு பார்த்தோன்னா ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப். அடுத்ததில் வருது. இதில் வந்து ஆர் வந்து இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஜட்ஜிங் ஃப்ரம் த லெட்ஜர் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் அக்கௌண்ட் புக்ஸ். பேஷ்வாஸ் வர் கீன் ஆன் அக்யூரேட் ரெக்கார்ட் கீப்பிங். ஆர்டிலரி டிசைட் த பேட்டில் அட் பானிபட் இன் 1761. ரெண்டுமே கரெக்ட். 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்தது வந்து பார்த்தோன்னா சிவாஜி. இதில் எது ஆட் அண்ட் அவுட்னா ஷவுஜி. இதுதான் வந்து போட்டி போட்டிருப்பார், அதனால் அவர் கிடையாது. அடுத்தது வந்து கெய்க். இதில் எது தப்பான்னா பேஷ்வார் ஆஃப் நாக்பூர் வந்து தப்பு. இதில் எது குரோனாலஜிக்கல்னால் ஃபஸ்ட் வந்து சிவாஜி வந்து பார்த்தோன்னா இண்டிபெண்ட்டாக வந்து ஆயிருப்பார். அப்புறம் டெத்துக்கு அப்புறம் சிவாஜி வந்து ரிசியூம் இஸ் மிலிட்ரி லேட் ஆஃப்டர் இஸ் ஃபாதர்ஸ் டெத் அண்ட் கான்குவஸ்ட் அட் ஜாவாலி. தேர்ட் வந்து இது வந்திருக்கும். ஃபோர்த் வந்து இது வந்திருக்கும். பாலாஜி விஸ்வநாத் பிகேம் எம்பையர். பேஷ்வா வந்திருப்பார். இந்த எம்பையர் ஷாஹூ டைடு வென் த பாலாஜி பாஜிராவ் வாஸ் பேஷ்வாவாக இருக்கும்போது. அடுத்தது வந்து பார்த்தோன்னா அமத்யானா ஃபினான்ஸ் மினிஸ்டர். வக்யூ நவிஸ்னா வந்து இன்டர்ம் மினிஸ்டர். சுமந்த்னா ஃபாரின் மினிஸ்டர். சேனபத்தினா வந்து கமாண்டர் இன் சீஃப்னு அர்த்தம்.